ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, இந்திய சினிமாவில் மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகி பின் சிங்கராகவும் மாறி தன்னோட மியூசிக்கில் வெளிவந்த சாங்ஸில் கௌரவ தோற்றத்திலையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரன் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிருத் 1990 சென்னையில் பிறந்தவர். சென்னையில் லொயோலா காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேயே மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்த அனிருத்துக்கு தன்னோட ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே சினிமாவில் மியூசிக் பண்ண சான்ஸ் கிடைக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு தெரியலை, அந்த மூவி பாதிலேயே ட்ராப் ஆகிட்டு. இப்படி இருக்க அவர் பல ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு மியூசிக் பண்ண ஆரம்பித்தார். குறிப்பிட்டு 25க்கு மேலே ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய டேலண்ட்டுக்காக 3 மூவியில் ஒரு சான்ஸும் கிடைக்குது. அந்த சான்ஸை நல்லபடியாக பயன்படுத்தின அனிருத் தன்னோட ஃபஸ்ட்டு மூவிலேயே ஒய்திஸ் கொலவெரடி பாடலின் மூலமாக பட்டி தொட்டியெல்லாம் பிரபலம் அடைந்தாருன்னு தான் சொல்லணும். மேலும் யூடியூபில் 450 மில்லியன் வியூவர்ஸையும் பெற்றது இந்த பாடல். ஆனால் தமிழ் பாடலாசிரியர்கள், இசை விமர்சகர்கள் கடுமையாக இந்த பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இது போன்ற விமர்சனங்களில் பல தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் 3 மூவியில் வந்த மற்ற சாங்ஸ் எல்லாம் புதுவிதமான இசையில் அனைவரையும் ஈர்க்கும் விதத்தில் இருந்ததால் இவை அனைத்தும் அனிருத்துக்கு பாராட்டையே பெற்று தந்ததுன்னு சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து தனுஷ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான எதிர்நீச்சல் மூவியில் சாங்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரபலமாகி இவரை தமிழ் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவராக மாற்றியது. மேலும் விஜயின் அரபிக்குத்து பாடல் மூலம் இளைஞர்கள், சிறுவர்கள் என அனைவரும் தன்வசம் இழுத்தாருன்னு தான் சொல்லணும். பிரபலமானாலே கிசுகிசுக்களும் வருவது சகஜம்தானே. அந்த வகையில் அனிருத் அவரோட 19 வயதிலேயே ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியாவை லவ் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்தது. மேலும் இருவரும் நெருக்கமாக இருக்கும் ஃபோட்டோஸும் சோசியல் மீடியாக்களில் வைரலாச்சு. அடுத்ததாக ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷுடன் லவ் எனவும் கிசுகிசுக்கப்பட்டார். அடுத்ததாக பாடகி சுஜித்ரா, ஆக்ட்ரஸ் ஸ்ருதிஹாசன், பிரியானந்த் என இது தொடர்ந்து கொண்டே போனது. மேலும் கூடிய சீக்கிரம் பிஸ்னஸ் மேனோட ஒன்லி டாக்டரான காவ்யா மாறனை மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு வருது. ஆனால் இத்தனை சர்ச்சைகளுக்கும் அனிருத் தரும் ஒரே பதில் சைலண்ட் மட்டும்தாங்க. அனிருத் பிறப்பிலேயே சினிமா பின்னணியை கொண்டவர். இவர் தந்தை ரவி ராகவேந்திரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவியான லதாவின் சகோதரர். மேலும் சில திரைப்படங்களிலும் டிவி சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. அவர் அம்மா டான்சர் லக்ஷ்மி. அடுத்ததாக டாக்டர் மூவியில் வந்த செல்லம்மா செல்லம்மா பாடல் பாடிய ஜோனிதா காந்தியும் அனிருத்தும் லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது. இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜாக மாறப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட பேரண்ட்ஸ் அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு எண்டு கொடுத்தாங்க. பன்முக கலைகளை கொண்ட கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வெளிவந்த பாடல்கள் அனைத்திலும் டாப்பாக இருப்பது என்று கேட்டால் அது அனிருத் பாடிய இசையமைத்த பாடல்களே. இப்படி ஒரே நேரத்தில் பல முன்னணி கலைஞர்களின் படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பு இசைஞானி இளையராஜாவிற்கு பின் தற்போது இளம் இசையமைப்பாளர் அனிருத்துக்கே அமைந்துள்ளது. இப்படியான சாதனைகள் அனிருத்திற்கு அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. பல்வேறு சர்ச்சைகளுக்கும் இன்னல்களுக்கும் இடையே போராடி வென்றவை. இளம் வயதிலேயே ஃபிலிம்ஃபேர் அவார்ட், விஜய் டிவி அவார்ட்ஸ் மற்றும் எடிசன் அவார்டு என பல விருதுகளையும் சிங்கராக பல அவார்டையும் பெற்று அனிருத்தோட மியூசிக்கில் வெளியே வந்த எந்த சாங் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.